ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தரைகளுக்கு நீர் ஆளுகை செய்து நடத்தி தருவீராக. உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிப்போமாக. எங்கள் ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே பெரிய விடுதலை இந்த நாளிலே கட்ட வைப்பீராகப்பா. ஒடுங்கின ஆவி துதியின் உடையை தரித்து கொள்வதாக. புலங்களுக்கு பதிலாக ஆண்டவரே சிங்காரம் உண்டாவதாக, துதி உண்டாவதாகப்பா. அல்லேலூயா. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் நிரம்பட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரைங்களோடு இந்த நாளில் பேசுவீராகப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்கள் உள்ளங்கள் திறக்கப்படட்டும் அப்பா. நீதியாளின் இருதயத்தை அன்றைக்கு திறந்தீரே ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நாங்கள் செய்து முடிக்க ஆண்டவரே, எங்கள் கண்கள் இந்த நாளிலே திறக்கப்படட்டும். கர்த்தரைங்களை நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து வருகிற பாடல், துதி, ஆராதனை வேலைகள்லாம் ஆண்டவரே நாங்கள் மெய்மறந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை பாடி மகிமைப்படுத்த, பரலோக சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க தேவதூதர்கள் உற்று பார்க்கிற ஒரு ஆராதனையாய் இந்த ஆராதனை மாறுவதாக. தேவன் கிரியை செய்யுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்வீராக. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை கைகளை பிடித்து அழைத்து கொண்டு வருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்ம அப்படியே வந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை நாம் பாடி அப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, பட்டினி கிடக்கும், தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு
ஆண்டவரை தேடும் எனக்கு குறையில்லையே ஆத்துமாவை தேற்றுகிறீர் ஆவி பொழிகின்றீர் அப்பாவை பார்த்து சொல்லுங்க ஆத்துமாவை தேற்றுகிறீரே ஆவி பொழிந்தீரே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் நன்றி ஜீவனுள்ள
ஹல்லேலூயா. Thank you Lord. நடத்தி நீர் என்னை அமர்ந்து தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நடத்தி நீர் என்னை தூக்கி நீர் என்னை தருகிறேன் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கத்தானே நன்றி சொல்கிறேன் திரும்பி
இருக்கணும். கர்த்தராகிய இயேசு தான், அவரே இருக்கணும். அவர் நம்மளை வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் இருக்காரா இப்போ அல்லது போயிட்டாரா? ஆயுத அந்த நாட்டில் புதிய உடன்படிக்கையில் பழைய உடன்படிக்கை இருக்கும்பொழுது வலது பரிசத்தில் இன்னைக்கு வலது பரிசத்தில் இல்லை, நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். ரொம்ப விசேஷம். அந்த நிச்சயத்தோடு நம்ம வாழணும். அப்போ நம்ம அசைக்கப்பட மாட்டோம். 1000 போராட்டம் இல்லை. நம்ம திருச்செல்வி மக்களுக்காக இந்த கருத்தையாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் இது அன்னைக்கு காலையில் சொல்லும் பொழுது ஒரு கதை எனக்கு நான் வந்து சொன்னேன். இன்னைக்கு புதுசாக இருக்கனால ஒரு அர்த்தத்தோடு ஒரு ராஜா தன் நாட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு சவால் இருக்கான். நீங்கள் ஏன்ட்ட ஒரு ஆடு இருக்குது, இப்போ அதனுடைய வெயிட்டு 20 கிலோ, நீங்கள் வாங்கிட்டு போகணும். நான் ஒரு 3 மாதத்துக்கு நான் போஜனம் கொடுப்பேன். அந்த போஜனத்தை அந்த ஆடு சாப்பிடணும், அதை தான் சாப்பிடணும். ஆனால் வெயிட் ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாது. ஏறி அது இறங்கிச்சுன்னா உங்கள் தலை போயிடும். அப்படியே அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருட்கள் 100 பொருட்கள் பரிசு கொடுக்கப்படும், ஒரு காயின்கள் கொடுக்கப்படும். அப்போ எல்லாருமே பயன் நடுங்க விஷப்பரிச்சையாக இருக்குது. ஏன்னா ஆடு சாப்பிட்டா என்ன வெயிட் போடும், பொறுப்பு வைக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ எப்படி முடியாது, இது எப்படி நடக்க முடியல? அப்போ ஒரு வாலிபே நான் அந்த சவாலை எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமாம், சவாலை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டாப்ல. அப்போ உடனே அவன் நேராக கொண்டு போனான். ஆட்டை கொண்டு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சான். அதுக்கு மேலே இன்னொரு கூண்டில் சிங்கத்தை கொண்டு சிங்கம் கூண்டுக்குள்ள அடைக்க விட்ட சிங்கத்தை கொண்டு இறக்கிட்டான். ராஜா கொடுக்குற போஜனத்தை 3 வேளையும் அந்த ஆட்டுக்கு கொடுப்பான். பக்கத்திலே இந்த மெய்ப்பனும் இந்த பையனும் உட்கார்ந்துருப்பான். ஆனால் அந்த ஆடு சிங்கம் ஆடை பார்த்தோம் எப்படி இறக்கி குண்டுக்குள்ள பரண்டிட்டு அடித்து தின்றான்னு வீண் கத்தி நிற்கும். மெய்ப்பனும் இந்த பையனும் பக்கத்தில் தான் இருக்கான். இவனும் ஆடு வாங்கிட்டு இருக்கான், அவனை பார்த்துருக்கான். அவன் தான் இறப்போடு தான் அந்த ஆடு தெரியுது. இந்த ஆடு இந்த சிங்கத்தையே பார்த்துருக்கு. ஏன்னா முன்னால் இதுதான் இருக்குது, சிங்கம் தான் இருக்குது. முன்னால் கத்தர் இல்லை. அதுக்கு நமக்கு முன்னாலேயும் நிறைய இருக்குது. இந்த முண்டக்கண்ணு மட்டும் பெரிய பண்டக்கண்ணு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கண்ணு திறக்க மாட்டேங்குது. கிறிஸ்துவனால இந்த கண்ணை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது நான் சொல்லுவேன். இதால் நாட்டில் பெரிய பிரச்சனை தான் பார்க்கறதுலாம். அதனால் ஆனால் இந்த கண் திறந்துன்னா நல்லாயிருக்கும். எல்லோரும் சொல்லி இந்த கண் திறப்பதா. அதே பார்த்தோன்னா இந்த ஆடு சாப்பிடுது, எல்லாம் செய்யுது. ஆனால் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சிங்கம் கெரிச்சிக்கிறது, புரண்டு நிற்கிறது, ஆக்ரோஷத்தையுமே பார்த்துட்டு இருக்குது. ஆனால் இந்த ஆடும் சிங்கமே தப்பிச்சு வெளில வந்தால் கூட ஆடை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆடு எதுக்குள்ள தான் இருக்குது, கூண்டுக்குள்ள. சத்தமாக சொல்லுங்க, எதுக்குள்ள தான் இருக்குது, கூண்டுக்குள்ள தான் இருக்குது. சிங்கமும் இப்போ எதுக்குள்ள தான் இருக்குது, கூண்டு தான் இருக்குது. அந்த ஆட்டை மேய்க்கிற மெய்ப்பனா இந்த வாலிபேர் எங்கே தான் இருக்கான், பக்கத்தில் தான் இருக்கான். ஆனால் இந்த ஆட்டுக்கு இறையும் அருமையாக கொடுக்கப்படுது. நல்ல இறை கத்த மெய்ப்பராக இருக்காருன்னு அவர் தாழ்ச்சியே அடையவிடான்னு குறைவில்லாமல் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஆடு முழுவதும் தன்னுடைய கவனத்தை எதுமையிலே வச்சிருக்கு, இறைவன். இதே போல தான் இன்னைக்கு கிறிஸ்துவர்கள். நான் சொல்கிறேன், நான் ரொம்ப வேதனையோடு கேட்டேன் ஆண்டவரே இவ்வளோ போதிக்கும் சொல்கிற வாரம் வந்து என்னத்துக்கு தான் கேட்பாங்க. நம்மளும் கேட்குறோம். டெய்லி காலையில் நல்ல செய்தியை கொடுக்கணும் கேட்குறாங்க. செவ்வாய் வெள்ளி பைபிள் ஸ்டடி வேறு இவ்வளவு நடக்குது. ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு மாற்றமாக சிலருக்குலாம் வளர்ச்சியே தெரிய மாட்டேங்குதுன்னா அவங்களுடைய முழு கவனமும் எங்கே இருக்குன்னா ஆண்டவங்க இருக்குன்னு ரொம்ப தெரிய சொன்னது. முழு ஃபோக்கஸ்டே இருக்குன்னா அவங்கள என்ன பிரச்சனை படுத்திட்டு இருக்கோம். இப்போ எனக்குன்னு எடுத்துட்டா நான் முன்னால் ஒன்றை வச்சுட்டே இருக்கலாம். நீங்கள் நினைக்க ஈஸியாக நீங்கள் வந்து நிற்காங்க. லேண்டு பிரச்சனை, உங்களுக்கு லேண்டு கிடைக்கணும்னு பிரச்சனை நிறைய பாசிட்டிவ் கிடைச்சி அந்த லேண்டில் பண்ணணும். அந்த லேண்டு தான் பிரச்சனை. இப்போ லேண்டு இருக்குது, அது சரியாயிட்டு அதை பண்ணிடலாமே. அதையே நான் எனக்கு முன்பாக வச்சுருந்தா நான் அசைக்கப்படுறேன். இந்த நின்று ஆமைன்னு சொல்லுவேன். அப்போது எனக்கு இன்னைக்கு பிரச்சனை. எனக்கு 2 நாளாக நான் இன்னைக்கு காலையில் வரை கத்தர் அறிவார் எங்கள் வீட்டம்மா பிள்ளைகளுக்கு சாட்சி. இன்னைக்கு வந்து இப்படி பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படி ஒரு காய்ச்சல். ஆனால் நல்ல தகவல் முடியலன்னு. ஆனால் இந்த வார்த்தையை சொல்ல போகிறான் அப்படின்னு எனக்கு திட்டம்லாம் கிடையாது. இது அன்றைக்கே பேசி முடிச்சுட்டேன். திரும்ப சொல்ல எனக்கு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அந்த இதை தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் இதை சொல்லு, எல்லாருமே நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளையே பெருசாக பார்க்கணும். நமக்குள்ளே இருக்கிற தேவனை மறந்துடும். நான் சொல்கிறது விளங்குதான்? எல்லாரும் ரொம்ப அமைதியாக ஒரு அறிவியை சொல்லுவாங்க.
மற்ற வேண்டாத குப்பைகளையும் பிரச்சனைகளையுமே நமக்குள்ளால இருக்க கடமை. சிலதான் சொல்லுவோம். அன்னைக்கு யாரும் சொன்னாங்க, நமக்கு பாஸ்டர் எனக்கெல்லாம் உங்கள் சர்ச்சையே நானே நடத்தணும் கொடுக்குன்னு ஆசை தான், ஆனால் எனக்கு வரவே மாட்டேன், வரவே வராது. நான் தெளிவாக எழுதி தரேன், பைபிள் நீ கொடு உனக்கு கொடுக்கப்படுன்னு தான் சொல்லி தவிர, ஆமாம் நான் தருவேன் என்கிட்ட வாங்கிட்டு கொடுன்னு சொல்லி ஆண்டு சொல்ல எத்தனை பேர் இருக்கீங்க? வரவே வராது. அன்னைக்கு ஒரு தேவ மனுஷன் எஸ்ஐகே மனுஷன் பேசுறதே போட்டு விடுங்க சொல்கிறேன். எத்தனை பேர் கேட்டீங்களுக்கு தெரியாது, வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க எல்லாருக்குமே, மேக்சிமம் எல்லாருக்குமே சார் அனுப்பிட்டுருந்தேன். நாம் ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானவைகள், ஆச்சரியமானவைகள். நமக்கு முன்பாக இருக்கிற தேவைகளையும் கடனையும் பிரச்சனையும் நோயையும் வீட்டு அது எது எது உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. இதில் இருக்கீங்க. அதை தூக்கி போட்டு தாவீதுங்க அருமையாக சொல்கிறான், கர்த்தரை நான் இன்னைக்கு நான் என் உள்ளத்துக்குள்ள இன்றைக்கி என்னை பலனாக ஆக்கிட்டே இருந்தது என்ன அப்படின்னா, நான் என்ன லெவலில் இருந்தேன்னு நேற்று நைட்டு ஆரம்பிச்சிட்டேன். உடம்பெல்லாம் ஒரு மரண வலி. அப்போ எனக்குள்ளே ஒன்று ஓடிட்டே இருக்கு இந்த வார்த்தை, ஆபிரகாம் தன் சரீரம் செத்ததையும் சாராருடைய கற்பம் சூழ்நிலை செத்ததையும் எண்ணாது இருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவரை வல்லவராக பார்த்து மகிமைப்படுத்தி இவன் விசுவாசத்தில் வல்லவனாயிட்டான். திருப்பூருக்கு வந்து 10 வருஷம் ஆயிட்டு. எதுனா ஆறாது. நிறைய பேர் கேட்டால் ஈஸி சொல்லுவோம், உயிரோடு இருக்க தாத்தாவை கொண்டு வருவோம். தாத்தா செத்துட்டாருன்னு தாத்தா இருக்கும். எப்போ கேட்டாலும் தாத்தா செத்துட்டாரு. நம்ம ஈஸியாக பேசுகிறோம். எல்லாத்துக்கும் மரணம் ஜீவன் எங்கே இருக்கு தெரியுமா? தப்பவே முடியாது. ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறோம். நமக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. அதனால தான் நம்ம ஜெபம்லாம் வல்லமையானது. நம்முடைய மேன்மையை தெரியாமல் சொல்லுவோம். ஜெபத்தில் விசுவாசோட உறுதியோடு சொல்ல மாட்டோம். ஆனால் பொய் சொல்கிறதுக்கு வராது கேட்டதுக்கு ஆணித்தரமும் சொல்லுவோம், தாத்தா செத்துட்டாரு, பாவம் நல்ல உயிரோடு இருக்க தாத்தா செத்துட்டே இருப்பார். மாதிரி வாழ்நாளில் தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு நாள்லாம் காலி பண்ணிடுவார். சரிங்களா? ஆண்டவர் நல்ல சிறகு போகல. அதனால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற தேவைகள் பிரச்சனைகளை அது மேலேயே கவனம் வைக்காமல் நம்ம திருச்செல் மக்களுக்கு ஆண்டவர் இயேசு மேலே நான் எத்தனையோ கூட போய் சொல்கிறோம். இன்னைக்கு வேற இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது கடல் மேலே நடக்கிற வாழ்க்கை தான். கடல் மேலே நடக்கிற வாழ்க்கை ஈஸியானதான் இல்லை. நடக்க முடியுமா? உயிர்ப்பு உலகத்துக்கு அப்போ ஒரு வெயிட்டை போட்டால் கடலுக்கு என்ன முங்கிடும். அப்போ நம்ம நடக்க முடியாத வாழ்க்கை தான். ஆனால் நடக்கலாம், ஈஸி. எப்போ தெரியுமா? இயேசுவே பார்த்துட்டு இருந்தான். நீரே ஆனால் நானும் வரேன்னு சொன்னான். அவரே பார்த்தான், வா. ஒரு வேடுக்குள்ள ஒரு எழுத்து தான், கம். அதை ஒன்றை பிடிச்சான். அதை கேட்டே இருந்தான், பார்த்தா நடந்தான். நடக்கலையே. மற்ற முள் மாடெல்லாம் உள்ளே நிற்கிது நிறைய. அவன் நடந்துதான் இருந்தான். ஆனால் இயேசு மேலே இருந்து கண்ணையும் சூழ்நிலையெல்லாம் சத்தம் கடல் அலையும் கேட்டால் முங்கிட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசி. அதனால் ரொம்ப முக்கியம், நமக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். ஆண்டவர் ரொம்ப இது பரிசுத்த ஆவியான விரும்புகிற ஜெபம். அப்போ தான் நீங்கள் கேட்குற வார்த்தைகள்லாம் பலனாக இருக்கும். ஏதோ சர்ச்சைக்கு வந்தால் நைட்லாம் காரியம் இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ சவால் இருக்குது. இந்த சபை வித்தியாசமான சபை. ஆமைன்னு சொல்லுங்கள். நிறைய போராட்டம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, காரியங்கள் இருக்குது. அதை மேலே நீங்கள் உங்கள் கண்ணை வைக்காங்க. ஏன்னா நீங்கள் கெட்டியாருன்னு உங்களுக்கு பிரச்சனையும் போராட்டம் நிறைய வரல. நம்ம சோத்திரம் நமக்குள்ள அவ்வளவு வார்த்தைகள் கொடுக்கப்படுது. ஆமைன்னு சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வார்த்தைகள் தேங்க்யூ இப்படி போகாம வார்த்தைகள் நீங்கள் ஈஸியாக நினைக்க அவ்வளோ என்ன இந்த வசனத்தை வந்து கேட்டுட்டு என்ன ஆயிட போகுது, வார்த்தையை கேட்டாப்புல பெரிய மாற்றம் வந்துடுமா, வார்த்தை என்ன பண்ணிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இந்த வார்த்தை வர்றதுனால தான் பிசாசை இவ்வளோ சேட்டை பண்ணுறான். வார்த்தையே இல்லாத சபைகளுக்கு போகிற ஆட்கள் பாருங்க, ஒரு பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் அழகாக சொன்னார், விதைக்கிறவன் விதையை எடுத்து போனான். விதை வசனம், விதைக்கிறோம் ஊழியக்காரன் பிரசங்கம், விதைக்கிறோம் நிலம் நீங்கள் நானும். உள்ளத்துக்குள்ள இந்த வார்த்தையை பிரசங்கங்களை விதைக்கப்படுது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றேன்? என்ன விதைக்கப்படுது? நான் கழுதைன்னு சொன்னோன்னே
எழுத்து உங்களுக்குள்ள விதைக்கப்படல, என்ன விதைக்கப்படுது? படம். அதே போல ஆண்டவர் தம்முடைய கனவையும் அவர் உங்களை குறித்து வச்சிருக்க தேவ திட்டத்தையும் நோக்கத்தையும் தன்னுடைய கனவையும் தன்னுடைய தரிசனத்தையும் அவர் தம்முடைய வார்த்தையினால பிரசங்கின்னு எவனோ பெற்றவனை இங்க கூட்டிட்டு வந்து ஊழியத்துக்குன்னு உங்க உள்ளத்துக்குள்ள விதைச்சிட்டு இருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. சும்மா இது ஒரு ஏதோ கடமைக்குல, இதனுடைய மேன்மை உங்களுக்கு தெரியாதனால நினைச்சிட்டு இருக்கீங்க. இது சாதாரணமான இல்லை. உங்களுக்குள்ள நல்ல நிலத்துல அவர் உங்களை குறித்து வச்சிருக்கிற ஹை ஸ்டாண்டர்டான லைஃபை, வாழ்க்கையை, அந்த முறைமைகளை தம்முடைய வார்த்தையினால விதையாகி வார்த்தையினால உங்களுக்குள்ள கனவா தரிசனமா படமா உங்களுக்குள்ள விதைக்காரு. எதுக்கு பேர் ஆமைன்னு சொல்றேன். ஒன்று. ரெண்டாவது நான் சொல்ல முடியும். ஏசாயா 55:7 நீங்க வாசிங்கன்னா வாசிக்கும் போது ஏசாயா 55 ஜபத்துக்கே கொண்டு போறதுக்குள்ள நிறைய காரியம் முக்கியமா இருக்கு. அந்த ஃப்ளோவில் இருக்கும். ஏசாயா 55 நினைக்கிறேன். ஏசாயா 55:7 வாசனம். திரும்ப கடவன் இப்ப நீங்கள் நான்லாம் ஒரு காலத்துல உலகம் பாவம் பிசாசுல இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இடத்துல திரும்பிட்டோமா திரும்பலையா? திரும்பிட்டேன்னு சொல்றோம். ஒரு ஜோரா அல்லேலூயா சொல்றோம். திரும்பிட்டோம். அவரும் மன்னிச்சு தயப்படுத்த அவர் பிள்ளையா நம்மளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். நம்மளை மன்னிச்சார், அவருடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டார்னு அதிலே நின்றுலாமா? அதுக்கு மேல வளரலாமா வளரக்கூடாது? அவர் சொல்ற பாருங்க, என் நினைவுகள் உங்க நினைவுகளே அல்ல. சோத்திரம். உங்கள் வழியில் என் வழியிலும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கணும் என் வழியிலும், உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவிலும் உயர்ந்திருக்குது. எல்லாம் சொல்லுங்க உயர்ந்து இருக்குது. சத்தமா சொல்லுங்க உயர்ந்து இருக்குது. உங்க ஆண்டவர் மீட்டார், ரட்சித்தாரு, பாவத்தை மன்னிச்சாரு, ரட்சித்தாரு, விடுதலை ஆகிட்டாரு, அவர் பிள்ளை ஆகிட்டாருன்னு அதோடு முடிக்கல. உங்களை என்ன வச்சிருக்காரு தெரியுமா? உங்களை என்னையும் குறித்து ஒரு உயர்வான திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை ஆமைன்னு சொல்றீங்க? அதுதான் சபை. அது எப்படி இருக்கா? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா? யாராவது உயரத்தை பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு அளக்க முடியாது. என்ன உயரம் தெரியாது. அவ்வளவு பெரிய உயர்வான திட்டத்தை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். ஆமென். இதான் சத்தியம். நீங்க முன்னாலே கேட்குறீங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கு. அதனால என்ன ஒழுக்கமா ஆண்டவர் உண்மையா டைமுக்கு வந்து ஆராதிக்கிறவங்களுக்கு தான் நல்ல காரியங்கள் போகணுங்கிற ஒரு நோக்கத்தோடு முந்தி வந்துச்சு. ஆமென்னு சொல்லுவேன். இதெல்லாம் பிரசங்கங்கள் இருக்குது. ஆனால் முன்னாலே வருது. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, உயர்வான திட்டம். எல்லாம் சொல்லுங்க, என்ன குறித்து தேவனுக்கு ஒரு உயர்வான திட்டம் இருக்கு. கொஞ்சம் உயர்வா சொல்லுங்க. ஆமா, சோதரம். அந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றுக்கு பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் வசனம் சொன்னதுக்கு நான் வாசிக்கணும். மாறின்னு என்ன? ஆமா, நல்ல வேலைக்கு பரவாயில்ல. மழை, பனி உறைந்த மழையும் வானத்திலிருந்து என்ன செய்து இறங்கி திரும்ப இறங்குனது திரும்பாமல் பூமி என்ன செய்து? எல்லாம் சொல்லுங்க, பூமியை நினைத்து அதுல என்ன செய்வது? முளை கிளம்பி விளையும்படி செய்து எப்படியோ. எல்லாம் சொல்லுங்க எப்படியோ. இப்ப வாசம் எல்லாம் திரும்ப சொல்லுங்க அப்படியே. இப்ப சேர்த்து சொல்லுங்க எப்படியோ. நோக்கருக்கு எப்படியோ அப்படியே. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி. ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு வார்த்தையை உங்களுக்கு நேரம் அனுப்புறாரோ அந்த காரியம் வாய்க்கும். ஆமென். நீங்க வசனம் பிரசங்கம் கேட்கிறோம், வார்த்தை வருது அப்படின்னு நீங்க அசால்ட்டா
விசுவாசம் இல்லாமல் கேட்டால் அது பேலன்ஸ் செய்யாது. அது தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யலாம்? வெறும் பலன் செய்யல, எல்லாரும் மிகுந்த பலன். இப்போ பாருங்க, ஆண்டு எல்லாம் சொல்ல எப்படியோ அப்படியே. எப்படியோன்னு என்ன எப்படியோ? இங்க பாத்தீங்கன்னா மழையும் பனியும் மேல இருந்து இறங்கி என்ன பண்ணுது? பூமியை. இப்ப நீ யதார்த்தமும் வசனம்ல ஆண்டவர் அப்படி நினைக்கிற மாதிரி என் வசனமும், இப்ப வசனமும் ஜெபம்னு வந்தேன் பாருங்க. நம்ம அழைப்பே அப்படி. நான் வந்தது எதுக்கு? ஆனா ஆனா ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. நான் வந்தது உண்மையிலே தேர்தல் ரொம்ப அழுத்திட்டு இருக்கு, அதற்கு நமக்கு சபைக்காகவும் தேர்தலுக்காக ஜெபம் பண்ணதுங்க. ஆனா அழைப்பே சூப்பர் பண்ணது ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. நான் திட்டம் போட்டுலாம் ஒன்றும் வரல இல்லை. இந்த அப்போ என்ன பண்றாரு? மழையும் பனி எப்படி இறங்குதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை உங்க மேல என் மேல இறங்கிட்டு இருக்கு. நல்லாதான் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எதை போல இறங்குது? எப்படியோ அப்படியே. எல்லாம் சொல்லுங்க, எப்படியோ அப்படியே. இப்போ கர்த்தருடைய வசனம் எப்படி உங்க மேல இறங்கிட்டு இருக்கு? மலை மாதிரி. சொல்லுங்க, மலை மாதிரி. அது நீங்க விசுவாசம் ஆமென்னு சொல்லுங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி மீடியம் சீன் அப்படி பனி போல. ஹல்லேலூயா. பனியில கொஞ்சம் ஒரு மாதிரி நினைக்கலாம், ஆனா மழையில நினைச்சா தடையும் உங்க விசுவாசம் தான். எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லை, நான் சொல்றதெல்லாம் சும்மா சாதாரணத்துல எனக்கு நான் உண்மையிலே அதான் எனக்கு பெரிய கேள்வியா இருக்கும். ஒருங்க பின்னி இருக்குமா இருக்கும், ஆனா இங்க வந்தாலே வேற மாதிரி. எத்தனை பேரோட கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க மழையை வாங்கிட்டு போலாம், பனியில நினைஞ்சிட்டு போலாம். பனியில நினைக்கிறதுக்கும் பனியில நினைச்சா அப்படி லேசா ஒரு மாதிரி இருக்கும். பனியில் நினைஞ்சிருக்கல தெரிய கூட செய்யாது அப்படிதான். ஆனா இறங்கி குளிச்சே இருக்கணும். ஆனா மழையில் நினைஞ்சா தொப்பு தொப்புன்னு நினைஞ்சி தண்ணி மேல வரைக்கும் ஏறணும், அப்படி நினைஞ்சிருவாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட பச்சை பாதமே இல்லை. அவருடைய வசனம் ரெண்டு. முதல்ல அவருடைய விருப்பம் என்ன? மழை போல. எல்லாம் சொல்லுங்க, மழை போல. இப்போ வார்த்தை சிலருக்கு மழை போல இறங்கிட்டு இருக்கு, சிலருக்கு பனி போல இருக்கு, சிலருக்கு ஒண்ணுமே தெரியல, எரும மாட்டு மேல மழை பெய்யுற மாதிரி. அதுக்கும் நாம் பொறுப்பு இல்லை. ஆமென்னு சொல்லுங்க. ஆமா, ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்லுங்க? வசனம் அங்க அதான் பார்த்தா எப்படியோ அப்படியே. அப்படின்னா என்ன சொல்லுங்க? வசனம் இப்போ உங்க மேல என் மேல எப்படி இறங்கிட்டு இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, மழை போல பனி போல இருக்குதா? இறங்கிட்டு இருக்கு. இப்போ இது இறங்கணும்னா இயற்கையாக வாங்க, வசனத்துக்குள்ளே வருவோம். இயற்கை வாங்க. இப்போ ஒரு நிலம் வறண்டு வறண்ட புழுவி கிளிமா பறந்துருக்குது. மழை பெஞ்சோன்னு என்ன ஆயிடும்? எல்லாம் அமர்ந்துடும். ஆனால் நான் பனி பெஞ்சோன்னே புளிதான் வந்துடும். சொல்கிறோம், நிலங்கள்லாம் வெடிச்சு வெடிச்சு வெயில். இப்போ எப்படி என்ன வெயில் அடிக்க பற்றினா கொடுறோமா? நிலங்கள்லாம் வெடிக்கு இப்போ வெடிச்சு வெடிச்சிருக்கு. ஆனால் மழை பெஞ்சோன்னு என்ன ஆகும்? பனி என்ன ஒட்டிடும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாம் சொல்லுங்க, வெடிப்புலாம் ஒட்டும். சொல்லுங்க, வெடிப்புலாம் ஒட்டும். வசனம் மேல உங்க மேல மழை மாதிரி இறங்குச்சுன்னா வேண்டாத குப்பை போல இருக்கு, கேப்லாம் பிரிவுலாம் ஒழியும். ஆமென். பிரிவும் பாக்கியம். ஹல்லேலூயா. மழை போல வசனம் இறங்கினோடனே நிலத்துல பாருங்க, பயங்கர ஹீட்டர், செம்ம ஹீட்டர் நடக்குது. திடீர்னு இன்னைக்கெல்லாம் இப்போ 6 மணிக்கு போறீங்க, வீட்டுக்கு போய் சேர்ந்தோம்னா ஒரு ஜோரம் மழை அடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே பயங்கர ஹீட்டை விட்டு எரிச்சலாக இருக்க மாதிரி வேர்க்குது. நெஞ்செல்லாம் ஹீட் கிளைமேட் அப்படி தெரியுதுமே, கொஞ்சம் இல்லை தெரியுது. அதே மழை பெஞ்சுன்னா என்ன ஆகும்? குளிர்ச்சி. எல்லாரும் இருக்கீங்களா? என்ன நடக்கும்? குளிர்ச்சியாக பூமியை நினைக்குது. சோத்திரம் வெடிப்பெல்லாம் இணைக்குது. சோத்திரம் மழை பெஞ்சோன்னு அடுத்து என்ன? குளிர்ச்சியாக. இப்போ கர்த்தருடைய வசனம் மழை போல உங்களுக்குள்ள இறங்கிட்டு இருக்கும் பொழுது வேண்டாத மனசுல பாருங்க பல பிரிவினையா கிடக்கும். ஒரு மனது தான் ஆள் இங்கே பிரசன்ட், பாடி இங்கே. சிலருடைய மனது நிறைவேற்கு அப்படி சொல்றாரு இல்லை. சிலருடைய மனது பார்த்தோன்னா காங்கேட்டில் இருக்கும், பெரிய பழத்தில் இருக்கும், இப்படி எங்கேயாவது இருக்கும், பல இடத்துல இருக்கு. ஏன்னா நாம அமெரிக்கா லண்டன்ல சொல்ல முடியல, சொன்னாருன்னு அங்கேயும் சொல்லலாம். ஒருவேளை கனவா இருந்தா அங்கே விட ஆள் தான் இங்க, ஆனா மனது எங்களா இருக்கும். ஆனா வசனங்கிற மழை உள்ள வில சொல்றோம். இணையமா இணையாது. ஆமென்னு சொல்றேன். நினைக்குமா? நினைக்காதா? நினைக்குது.
நீங்கள் ஆறாமைக்கு 6 நாளில் பல கஷ்டங்கள் பழையெல்லாம் பட்டு வந்து வசனங்கிற மழை பொழிய பொழிய சோத்திரம். இப்போ கேட்க கேட்க ஒரு மாதிரி வந்து உட்கார்ந்து பாட்டு பாடி கூட கேட்க கேட்க பாட்டு வசனத்தில் உள்ள பாடல்கள் அப்படி பாட இந்த மாதிரி வசன மழை பொழிய பொழிய உங்களுக்குள்ள குளிர்ச்சி உண்டாகுதா? இல்லை ஆகுதா? அதில் நீங்கள் அல்லேலூயா. அதாவது பெரிய சபை ஆமென் சொல்லுங்க. குளிர்ச்சி உண்டாகுதா? குளிர்ச்சி உண்டாகுது, நினைக்குது, இணைக்குது, குளிர்ச்சி ஆகுது. கமன்னு ஒரு மாதிரி பரபரப்பாக ஒரு மாதிரி வந்ததுதான் என்ன ஆகுது? நான் பிரசன் பண்ணுற எனக்கே இப்போ குளிர்ச்சி ஆகுது. ஆமென் சொல்லுங்க. அதான் உண்மை. குளிர்ச்சி ஆகிடுது. குளிர்ச்சியாக பண்ண நினச்சி அடுத்து பாருங்க என்ன, ஏற்கனவே ஒரு லேண்டுன்னு எடுத்துக்கிட்டா அந்த லேண்டுக்குள்ளே என்ன கிடக்குது? நிறைய விதைகள் இருக்குது, நிறைய விதைகள் உள்ளே இருக்குது. ஆனால் மழை பெஞ்சு நினச்சி குளிர்ச்சியாக இணைச்சி பூமியை பண்ணோன்னே அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற விதெல்லாம் என்ன செய்யுது? மொளை கிளம்பிடுது. அல்லேலூயா. என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்குள்ளே நீங்கள் போன வாரம் செய்தியை கேட்டு சொத்தணும், மன்னிச்சிடணும், இப்படி இருக்கணும், நல்லா வாழணும், அப்படிதான் காரணம் கூட இந்த 6 நாளுக்குள்ளே வேற மாதிரி ஒரு மாதிரி காஞ்ச நிலமாக இருந்தோன்னே இங்கே வசன பாடல் மூலமாக வசன மழை பனி மூலமாக உங்கள் மேலே இறங்க இறங்க உங்களுக்குள்ளேயே சில ஆசை விருப்பம்லாம் விதையா மறைஞ்சிட்டு பாருங்க. வார்த்தையா ஏதோ கனவு தரிசனம் மறைஞ்சிருக்கலாம். இந்த வார்த்தை மழை விழ 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 அதெல்லாம் முளைக்குது. முளைக்குது முளைக்குதா? முளைக்குது. முளைக்குது. இதான் வசனம். சும்மா ஏதோ பக்திக்கா கொடுறது இல்லை. நமக்குள்ள இருக்க சில ஆசைகள் உணர்வுகள் இப்படி சாதிக்கணும் அப்படின்னா சாதிச்சிடலாம்டா, பரவாயில்ல, எத்தனை தடவை விழுந்தாலும் எரிச்சிடலாம், வெற்றி பெற்றலான்னு முளை கிளம்புது. ஆமென்னு சொல்லுங்க. முளை மட்டும் கிளம்பல, அடுத்து என்ன பண்ணுது? விளையும்படி செய்யுது. என்ன பண்ணுது? இந்த ஆசீர்வாதமான வசன மழை உங்க மேல விழ விழ முளையும் கிளம்பி அது என்ன செய்யுது? வளரும்படியும் மட்டும் இல்ல, வளருது. என்ன சொல்லுங்க? வளருது. நான் சொல்றேன், உங்க வளர்ச்சிக்கு பெரிய ரகசியமே 1 பேர் 3 2 யாராவது டபக்குன்னு வாசிப்போம் சொல்றோம். முளைக்கிறது மட்டும் இல்லை, வளருமா வளரணுமா? யாருக்காவது வசனம் சொல்ல முடியுமா? 1 பேர் 3 2 வாசியா? வாசி. 3 2 2 3 2 2 2 3 சோத்திரம். எத்தனை வசனம்? 2 3 மாத்துக்க. சோத்திரம். நீங்கள் வளரும்படிக்கு அதான் ஏன் சரி அந்த வருஷத்தை ரொம்ப சொல்ல அந்த 3 2 சொன்னாப்ப சொல்றோம். பெண்களை படிச்சிருக்கீங்க, மனைவி மாதிரி தான் கட்டாயமாக படிக்கணும். அல்லேலூயா. அது கூட 2 3 எப்படி சொல்லுது? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, வளரும்படி. இது யாருடைய சிந்தை எழுத்தா இருக்கு? தேவனுடைய சிந்தை எழுதா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் வளரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? வளரும்படிக்கு அதான் தேவ திட்டம். புதிதாக பிறந்த குழந்தையை போல, புதிதாக பிறந்த குழந்தைய எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் 2 குழந்தைய பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தை 24 ஹவர் என்று நீங்கள் வச்சு குட்டி குழந்தை மூளை விளைச்சல 5 விளைச்சல பேசாது, ஒன்று தெரியாது, தாயை கூட பார்க்க தெரியாது. ஆனால் மாறுதலும் தாய் வச்ச உடனே அவன்னு பார்த்துட்டு 24 கேப்பு கிடைக்காம பால் குடிச்சதுக்குன்னு இருக்கும். எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது, ஒன்றுமே தெரியாது. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பால் குடிக்கிறது மட்டும் பாருங்க, வாஞ்சியா புதிதாக பரிசுதான் எப்படி இருக்குது அந்த மாதிரி வாஞ்சியா திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாய். அப்ப நீங்க வளர்னாலே என்னதான் வளரும் பாருங்க. வளர்னாலே எத்தனை ஆவிக்குரிய காரியத்தில் வளருன்னு நினைக்கிறீங்க? பொருளாதாரத்துல, தொழில, எல்லாத்துலயுமே வளர்னா எது மேல வாஞ்சியா இருக்கணும்? சொல்லுங்க, எது மேல வாஞ்சியா இருக்கணும்? நீங்க திருப்பூர் மக்களை மாதிரி எது மேல வாஞ்சியா இருக்கணும்? நல்ல சத்தமா சொல்லுங்க, விசனம் இல்லாம வசனம் சத்தமா சொல்லுங்க. எது மேல வாஞ்சியா இருக்கணும்? எதற்காக? வளரும்படி. சோத்திரம். முளை கிளம்புறதே வசனத்துல தான். மழை பெய்யுது, அடுத்து வளர வைக்கிறது வசனத்தினால. ஆமென்னு சொல்லுங்க. இப்ப வளர்ந்து அது என்ன செய்யுது? விளையும்படி. என்ன செய்யுது? விளைச்சல் தருது. அதுவும் இதுதான் வசனம் தான். விளைய செய்து இப்படி பாருங்க, விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும், விதைக்கிறவன் என்ன கொடுக்குது? விதையும். புசிக்கிறவனுக்கு ஆமா கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. ஏன் வசனம் இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, எப்படியோ அப்படியே. அப்போ நீங்க வசனம் கேட்கிற நேரத்தில் தூங்குறீங்க, மண்டையை செஞ்சுருக்கீங்கன்னா
உங்கள் வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. அதாவது ரொம்ப தப்பு. இன்னைக்கு நிறைய ஜெப வீரர்கள் 2020 வருஷமாக இந்தியாவில் ஒரு மாற்றம் நடக்கல. காரணம் என்னென்ன? பயங்கர ஜெப வீரர்கள் இருக்காங்க, வசனத்தின்படி ஜெபிக்கிறது இல்லை, வசனம்னு ஒன்று தூங்கிடுறாங்க, மண்டையை போட்டுருந்தாங்க, ஒரு மாற்றமும் நடக்க மாட்டேங்குது. சத்தியத்துல அதில் ரொம்ப முக்கியம் வந்தது ஜெபத்துக்கு. ஆனால் கர்த்தர் உங்களோட வசன மழையை போயிட்டு மழை இறங்குதா, மழை பெய்யுதா? என் மேலே வசன மழை பொழியுதுன்னு சொல்ற மட்டும் ஒரு அலையிலே சொல்லுவாங்க. பனி இறங்குதா? உறைந்த பனி. அல்லேலூயா, சோத்திரம். அது எல்லாரும் சொல்லுங்க, நினைக்குது, நினைக்குது, குளிர்க்குது, முளை கிளம்புது, விதையை செய்து, விதையும் தருது, புசிக்க வைக்குது, வளரவும் வைக்குது, அத்தனையும் செய்யுது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம், நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம் சார். நீங்க இதை எப்படி நேசிக்கிறீங்கிறது பொறுத்தே உங்க எதிர்காலத்தை சொல்லிடலாம். யாருக்கெல்லாம் வேர்ட் ஆஃப் காட் மேல, தேவனுடைய வார்த்தை மேல அளவு கடந்த பற்று இருக்கு சொல்றோம். ஒன்றுமே ஒரு உதாரணத்துக்கு, உங்களை குற்றவாளி ஆக்கல, உங்களுக்கு ஒரு 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 ஊந்துகோலா இருக்குங்கிறதுனால குற்றப்படுத்திருக்காங்களா ஆண்டவர்? நேற்றைய தினம், இன்னைக்கே காலைல 6 குளிச்சு வந்துட்டீங்க, போயிடலாம். நேற்றைய தினம், நேற்று சனிக்கிழமை, எல்லாருக்கும் ஒன்று போல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு நாள் நேற்றைய தினத்தில் எத்தனை மணி நேரம் வானு என்ற எஸ்டர் நேற்று எத்தனை மணி நேரம்? இங்கே வேறு யாரும் சந்தேகம் இருந்தால் எனக்கு 20 நேரம் தான், 10 மணி நேரம் யாரும் இருந்தால் சொல்லுங்க. நேற்று எனக்கு 10 மணி நேரம் தான் இருந்துச்சு. நேற்று எல்லாருக்குமே 24 மணி நேரம் 20 மட்டும் ஒரு அள்ளியில் சொல்கிறோம். நான் கேட்க ரொம்ப கேவலமாக 3 வேலை உருட்டி உண்டே உள்ள சொல்லிட்டீங்க. அதில் 3 அதிகாரம் படித்தேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைக்கும். நான் ரொம்ப கூட்டிடுவேன். 3க்கு மேலேயும் 3ஐயும் படித்தவங்க மட்டும் கை வைத்துங்க. ஏன்னா சிலர் அதுக்கு சொல்லலைன்னு 3க்கு மேலே 3 அதிகாரம் படித்தவங்க, மறுபடியும் 3 அதிகாரம் இல்லை 3க்கு மேலேயும் படித்தவங்க 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர். மற்றவங்களுக்குலாம் எப்படி நடக்க முடியும்? நீங்கள் மதிக்காத ஒன்று உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வேலை. எத்தனை பேர் உண்மையில ஏற்றுக்கொள்கிறீங்க? நீங்கள் மதிக்காத ஒன்று உங்களுக்கு மதிப்பை தருமா? தராது. தாவீதான் நடிச்சாங்க, அநேக 1000 பொன் வெள்ளியெல்லாம் பார்க்கிலும் உங்களுடைய வசனமே எனக்கு நல்லது. அவன் எதையெல்லாம் தேடலை, உங்களுக்கு இருந்த மாதிரியே தான். நேரத்துலாம் பைபிளையோ தொடவோ ஜெபமோ பண்ணவே முடியாது. ஆனால் ஆண்டோடைய கிருபையில் ஆண்டோருக்கு மகிமைக்காக சொல்கிறேன். அவ்வளோ மோசமான சொல்லு. இங்கேருந்தே நான் ரொம்ப லேட்டாக தான் போனேன், 12:30 மணிக்கு தான் பச்சை மலைக்கே போனேங்க. ஆனால் எல்லா நாளோட அதிகமாக ஜெபம் பண்ண, அதிகமாக அறிக்கை பண்ண, அதிகமாக வசனம் கர்த்தருக்கே மகிமை. முடியலை. நமக்கு நாம் மதிக்கிற வாஞ்சிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் கிழிச்சு மாதிரி. நீங்கள் ஏன் சொல்கிறீங்க பாஸ் மட்டும் நல்லா இருக்கு? நீங்கள் போடுறதுக்கு அடிக்கே தெரியும். பாஸ் ஏம்மா பாஸ் நல்லா இருக்க மாட்டாது? அவர் மேலே மழை பொழியுதுல சொல்லுங்க. நீ பச்சை பதமே இல்லாத நானும் அதை உத்தரவாதத்தோடு உண்மையாக செய்கிறேன். நீங்கள் எனக்கு அது எங்கேருந்து வரும்? யாரை கொண்டு செய்வார்? நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் திருப்பூரோட ஒன்றாங்க, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அங்கேயும் ஓடாங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு பொருள் களஞ்சியத்தை கையில் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அது முதல்ல தெளிவாக இருக்கணும். உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். பொக்கிஷத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அதான் ஓசியா 4:6 இருக்காரு. நான் அவங்களுக்கு பிரியமாக எழுதி கொடுத்தா அவங்களும் அந்நிய காரியமாக எழுதிருக்காங்க. நானும் அவங்களே என் குடும்பத்தையும் மறந்துடும். யாராவது நேற்று 3 அதிகாரம் படிக்கலை, நான் நேற்று 2 வேளை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு இருந்தால் கூட அது மன்னிச்சு விட்டுடலாம். அதை மட்டும் லபக்குன்னு உருட்டி போட்டு முன்ன பின்ன சைடில் எல்லாம் எக்ஸ்ட்ரா முளைச்சி வளர்ந்து சோத்திரம் பார்த்தாலும் எப்படியோ தான் இருக்காங்க. அதனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது முக்கியத்துவம். ஆண்டோடைய வார்த்தை தான் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்குது. நான் உங்களுக்குள்ள பிரியம் வரட்டுங்கிறது தான் பேசியிருக்கிறேன். பிரியம் வரணுமா? உண்மையிலே அந்த ஏசை 55 தியானிக்கும் பொழுது
வசனத்தை வாசிக்கணியா, பிடிக்கணியா, நல்லா கேட்கணியான்னு வாஞ்சி வந்தவங்க மட்டும் ஒரு வழி இல்லை. அது ஏன்னா சும்மா சாதாரண வேலை செய்யல. உங்க வாழ்க்கை உங்களுக்குள்ள நல்ல கனவு படத்தை அதான் கொடுக்குது, அதை முளைக்க வைக்கிறது அதான். அது ஏராளமான வேலையை செய்யும். ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தை அனுப்புறாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிறார். உங்களுக்கு நிச்சயமா சொன்ன ஒரு வார்த்தை ஏதாவது வார்த்தைன்னா உன்னை தரையில விழுந்து போட மாட்டார், அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நமக்கு அந்த பெரிய தெளிவு இருக்கணும். தேவன் நல்லவர், தேவனுடைய வார்த்தை இருக்கணும், ஆசீர்வாதம். எத்தனை உண்மையிலே வளருன்னு விரும்புறீங்க? அதுக்கு ஒரே மருந்து என்னதான் சொல்லும் போகும். சத்தமா சொல்லுங்க, சின்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க இதுல அசதியா இருக்கலாமா? இனி நான் 2 1 கேட்டா அது கூட இல்லை. நேற்று நான் இப்படியே வந்துடும் டேரக்டா உண்மையை ஒத்துக்கிட்டா பெரிய. இன்னைக்கு நீதிமொழிகள் இருக்கு. இன்னைக்கு ஆமா, உண்மையுள்ள மனுஷன் சோத்திரம். உண்மையா சொல்லு. நேரத்தை நான் ஒரு அதிகாரமே வாசிக்கல பாஸ்டர். அலையிலே சொன்னா அது அலங்கோணம் கையை உயர்த்தின்னு போகும். ஆனால் உண்மையாக அவங்களை பயிர் பண்ணாங்க. வெரி குட். பாருங்க, நம்ம சிலரெல்லாம் பெரிய ஆட்கள் நினைக்கிறோம். ஒன்றும் கிடையாது. அவன் வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னா கூட உலகத்தில் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை குறித்து ஒரு தெளிவே இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை. யோசுவா 1:8 என்னதான் சொல்லுது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்ணையும் வாயை விட்டு பிரியாமல் இருப்படி இதன்படிலாம் செய்ய கவனமா இருப்பது, இரவும் பகலில் தியானமா இருப்பாயானால் நீ புத்திமானாயும் நீ வெற்றியாளனாயும் இருப்பாய். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்துருக்காரு. நம்ம அசால்ட்டாக விட்டுட்டு தேர்தலில் என்னவோ நாம தான் டிவியை போட்டு புதிய தலைமுறை அந்த எல்லா தலைமுறை ராவி என்ன பிரயோஜனம்? எனக்கு இன்னொன்று எண்ணத்தை உருட்டி என்ன பண்ண போகிறோம்? அவருடைய வார்த்தையை கேட்டால் அவர் வார்த்தையை வாசித்தா நல்லா இருக்கலாம். இதெல்லாம் துருதி போடுது. நான் செஞ்சதை உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறேன். ஆமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ உண்மையில வளருன்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் எது மேலே வாஞ்சியா இருக்கணும்? உங்கள் வேலை மேலே இல்லை. ஏன்னா அவினாசி போகிறதுக்கு ஒரு பைக்கில் போகிறீங்க. யார் போன வருமா அவ்வளோ ஒரு பைக்கில் போகிறீங்க. ராஜி தான் வண்டி ஓட்டுறேன். நான் ராஜி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அவினாசிக்கு இருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரமும் ஒரு சின்ன பிள்ளைங்க தான் ஐடியா தெரியும். எவ்வளோ நேரம் வரும்? 1/4 மணி நேரம். ரொம்ப கூட்டிங்க வருது. 1/4 மணி நேரத்தில் பைக்கில் போயிடலாம். நேர் ரோடு தான் சார். ஒன்றும் வந்து 1/4 மணி நேரத்தில் நான் பர்த்தாலே ஏறி உட்காந்துருக்கேன். ராஜி கொண்டு அவினாசியில் இறக்கி விடுமா, சேலத்துக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு மாங்க பஸ்ஸுக்கு கூட்டு போயிட்டான். போயிட்டு இருக்கா 1/4 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அப்பமா ராஜி அவினாசி தான் போறியா, 5 ஊர் போறியாமா? கேட்பனா கேட்க மாட்டேனா? எனக்கு மண்டையில் கிட்னி சட்னி எல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சா கேட்போம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? இல்லை, கேட்போம்னு சொல்கிறது மட்டும் ஒரு கிளியர் சொல்லணும். திரும்பவும் பாசத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1 மணி நேரம் போயிட்டு இருக்கா. ஏமா சோத்திரம், இங்கே அவினாசிங்கிறது மாற்றி கேரளாவில் எங்கேயாவது நான் சிசி கொடுத்து போறியா எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பனா கேட்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பொக்கிஷம். இதை கூட சிலர் ஒரு வருஷத்துக்கு எத்தனை சட்டம் எடுத்துருந்தோம். சிலருடைய பைபிள்லாம் எடுத்து பிடிச்சா சோத்திரம் கொரோனா டோஸில் முதல்ல உள்ள வச்சுருவோம். சிலருடைய பைபிள்லாம் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு பைபிள் வாங்கலாமா வாங்கக்கூடாது? நீங்கள் நல்லா வாசிங்கன்னா கட்டாயம் வாங்குவீங்க. அழுக்காகவும் கிளியும் பியும் அதையும் பண்ணுங்க. அதனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் வளர்றதுக்கும் வசனம் தான். எல்லாம் சொல்லுங்க, வளர்றதுக்கும் வசனம் தான். சோத்திரம் பெருகுவதற்கும் வசனம் தான். விருத்தி அடைவதற்கும் வசனம் தான். கனி கொடுக்கறதுக்கும் வசனம் தான். எல்லாம் நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக வாழனாலே நான் சொல்கிறேன் வேதத்தில் வசனம் தான். ஆமென் சொல்லு. உங்கள் ஜெபமே வல்லமை உள்ளதாக இருக்குன்னா என்ன இருக்கணும்? வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே வசனம் தான். எதிர்த்து ஆமென் சொல்றீங்க. சார்ந்த பயங்கரமானது நான் பேசிக்கலாம். முத்தான வார்த்தைகள் பிரசங்க. ஆண்டவர் நல்லவர். நல்ல வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிறிஸ்துவலாக காணப்படும். நதைக்கப்பட்டு அந்த நம்ம சங்கீதத்தில் 16:8 தியானிச்சபடி வசனம் எல்லாம் சொல்லுங்க, வசனம். அதே போல இயேசுவே உங்கள் கவனமாக இருக்கணும். 1000 பிரச்சனைகள் போராடும் உங்களை திருடு அவரே கவனமாக இருக்கும். உங்கள் காதுலாம் இப்போது உள்ளாங்க. அவர் சொன்ன வார்த்தையே உங்கள் நினைவாக இருப்பதா. இப்போ சூழ்நிலை எப்படியோ நடக்கட்டும், அவர் சொன்னதுதான்டா எனக்கு நடக்கும்.
எங்கேருந்து சொல்கிறோம் அந்த நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கடலை கொந்தளிச்சு கப்பல் நொறுங்கி சரக்கெல்லாம் அள்ளி போட்டு கட்டெல்லாம் பிளந்து கடலில் முங்கிட்டு இருக்க நேரத்தில் நாளைக்கு நேரம் நான் ரோமாபுரியில் நிற்பேன்டா, அவர் எனக்கு சொன்ன பிரகாரம் நான் அங்கே இருப்பேன். அல்ல எல்லாம் ஆமாம், அல்ல கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. ஆமைன்னு சொல்லுங்க. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அவர் சொல்லியும் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. அல்ல வார்த்தை குறித்து தெளிவுடையவர்களா இதை நேசிங்க. வாசிக்கு மேலே எவ்வளோ பற்றுன்னு பாருங்க. அசட்டு தான் ஒன்று இந்த வசனத்து மேலே பற்றலாமல் இருக்கும், அல்லது இந்த ஆள் மேலே. இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்குறது. புரியுதா? இதான் உண்மை. நான் உங்கள்கிட்ட சொல்றது பாரத்தோடு சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு ஆசிரமமாக இருக்குன்னா ஒரே வழி வார்த்தை. எதனால் அப்படி விரும்புகிறீங்க? நீங்கள் பைபிளை கவனமாக உள்ள புரட்டி பண்ண சாதாரணமான சில எதுக்கோ எழுதி கொடுத்துக்காரு. இது ஒரு மத புஸ்தகம் இல்லை, வாழ்க்கையை மாற்றுற புஸ்தகம். என்ன தெரியுமா, எத்தனை பேருடைய வாழ்க்கையை எவ்வளவோ முடியாது, எப்படி எப்படி இந்த வாழ்க்கையெல்லாம் மாற்ற முடியாதெல்லாம், எத்தனை கோயில்கள்லாம் மந்திராவதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வாழ்க்கையை மாற்றின புஸ்தகம் இதுதான். ஆமாம், நான் சாட்சி. இன்னைக்கு வாழ வைக்கிற புஸ்தகம் இந்த புஸ்தகம் தான். சோத்திரம். எவ்வளவோ டாக்டர்கள்லாம் வியாதியில் கைவிட்டவரெல்லாம் குணமாக்கின புஸ்தகம் இந்த வார்த்தை தான். ஆமென் சொல்லுங்க. இது சாதாரணமாக இல்லை, ஆவியாயும் ஜீவனுமா இருக்குது. அல்லேலூயா. அல்ல இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது அசட்டே என்ன இருக்கு, எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். உங்கள் பாஸ்டருக்கு 24 மணி நேரம் தான். உங்களுக்கு ஒரு மனைவி, ஒரு 2 பிள்ளைகள், குடும்பம், வேலை, சில பொறுப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் போராடும். உண்மையிலே சொல்கிறேன், நான் அன்றைக்கி நினச்சி பார்த்தேன். எனக்கும் அதே மனைவி, பிள்ளை, குடும்பம் எல்லாம் இருக்குது. 2 திருச்சபை, சோத்திரம், ஒரு 55 குடும்பம், ஆளுக்கு ஒவ்வொரு விதமான இது. இங்கே இந்த சர்ச்சை சுற்றி ஒரு ரவுண்டு, அந்த சர்ச்சை சுற்றி ஒரு ரவுண்டு, இதில் வெளியில் பிரேயர் ரைடு, ஊழியங்கள், பல காரியங்களுக்கு எவ்வளவோ வெளி ஊழியங்கள் போகிற சூழ்நிலை, எத்தனையோ சவால் இருக்குது. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். சும்மா படுத்திருந்ததுன்னு சொல்ல, நமக்கு தெளிவான வாஞ்சி விருப்பம் இருக்குமானால் வெற்றியை பார்ப்போம். இல்லைன்னா வாரம் வாரம் வந்துட்டு இப்படியே கேட்டுட்டு ஊருக்கு பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முதல்ல சப்ளை பண்ணாதான், சப்ளை பண்ணி அப்ளை பண்ணாதான் திரும்ப வந்து சப்ளை பண்ண முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். நல்ல வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. எத்தனை இப்போ வார்த்தையை சந்தோஷமா கேட்டுருக்கீங்க? நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்கலாம். அப்படி கேட்டவர்லாம் நான் சொல்றேன் பாக்கியவாங்க. மழை இறங்கிட்டு, பனி பெய்ஞ்சிட்டு, குளிர்ச்சி உண்டாயிட்டு, நினைக்கப்பட்டு மொழ கிளம்பும், வெளிமையா திரும்பாது, விளைச்சல் உண்டாகும், அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு மேல. இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. இயேசு மேலேயே முழு ஃபோக்கஸ். வேற எது மேலே உங்கள் கண்கள், என் கண்கள் போகக்கூடாது. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அப்படி திரும்பிட்டாலே போதும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நான் 2 நாளாக அது போராடின்னு வந்துடுறேன் ப்ரெசன்டேஷன். ஆனால் நான் ஒரு வசனம் என் மனசுக்குள்ளே மனநம் பண்ணிக்கிட்டே தியானம் பண்ணி அதில் தான் பலத்தில் எரிந்து நின்றுருக்கேன். தன் சரீரம் செத்ததையும் சாராளுடைய கற்பம் செத்ததையும் என்னாதிருந்து தேவன் வல்லவர் 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 என்று முழு நிச்சயமாக அவரை நம்பி மகிமைப்படுத்தி இவன் வல்லவன் ஆயிட்டான். இப்போ இன்னைக்கு தான் நடந்துட்டு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனையை பார்க்காங்க. ஆடு அவ்வளோ அற்புதமான ராஜ போஜனத்தை சாப்பிடுது. ஆனால் அது வெயிட் ஏறவும் இல்லை, குறையவும் இல்லை. ஏன்னா அதனுடைய கவனம் ஃபுல்லாக எது மேலே தான், சிங்கத்து மேலே. ஆனால் கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த ஆட்டுக்கு அறிவு இல்லை. உங்களை என்னையே ஆண்டவர் ஆடுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க மெய்ப்பனும் அந்த பையனாவது உள்ள பக்கத்தில் இருந்தான். இன்னைக்கு நம்மளை மேய்க்கிற நேசர் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? எல்லாம் சொல்லுங்க, எங்க இருக்காரு? நல்லா சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்காரு? சிலர்லாம் பார்த்தா உள்ள இருக்காரா அல்லது போயிட்டாராங்கிற மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு. இந்த லெவலில் நீங்கள் வந்துட்டு போனால் உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில் இருக்கிறோம், வந்துட்டு போகிற வழியில் இருக்கிறோம், யாரையாவது தாக்கம் உண்டாக்க முடியுமா? அவர் எங்கேயோ நான் எங்கேயோ இருக்கீங்க, பரிதாபமாக முடிஞ்சு. இன்னைக்கு மத கடமையை ஆட்டிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு வந்தோமா? இல்லை இல்லை.
ஒரு வெற்றியான வாழ்க்கை எளிமையானது, சாத்தியமானது. ஆமென். நீங்கள் நானே என்ன கூட்டம் தெரியுமா? உன்னியோவான், நாங்கள் நினைச்சோம் உன்னியோவான் 5:6 வசனங்களில் பார்த்தீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 3 தடவை சொல்லி ஒரே 2 வசனம் உலகம் மறுபடியும் மறந்துருக்கோம், விசுவாசிக்கிறோம், இயேசுவே ஆண்டவர் சொல்கிறோம். நீங்கள் என்னை பக்கத்தில் கைப்பிடிச்சு சொன்னீங்க, உலகத்தை ஜெயிக்கிறார்கள். எதை ஜெயிக்கிறார்கள்? நல்லா சொல்லுங்க, உலகத்தையே ஜெயிக்கிறார்கள். சாதாரணமான வீட்டில் உங்களால் அதில் உங்கள் கவனத்தை எல்லாம் நல்லா பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிற கவனமாக முழு ஃபோக்கஸ்டு உங்களுடைய எண்ணங்கள் இந்த கண்ணில் இல்லை, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் முழு கவனமும் யார் மேலே தான்? நல்லா சொல்லுங்க, யார் மேலே? இயேசு மேலே. அடுத்து உங்கள் காதுகள், உங்கள் நினைவு, எண்ணங்கள், சிந்தனை எல்லாம் எதுவாக தான் இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. அல்லேலூயா, வார்த்தை. சோத்திரம். இது நினைவாக இருக்க நான் ஆசைப்படுறேன், நிறைய கேட்கணும். எல்லாம் சொல்லுங்க, கேட்கணும். சொல்லுங்க, கேட்கணும், வாசிக்கணும், கேட்கணும், கேட்கணும், வாசிக்கணும். உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு வேடாப்பா தேவனுடைய வார்த்தை மேலே உங்களுக்கு வாஞ்ச வந்துட்டுனா நீங்கள் உங்களே இப்படி தட்டிக்கிடுங்க. நான் இப்படியே இருக்க மாட்டேன். ஜோயிலாசன் சொல்லுவார், அமெரிக்காவில் இருந்தேன், சாதாரண ஒரு அட்ரஸ் தெரியாமல் இடத்துல வந்தவர். இந்த உலகத்தில் பெரிய பாஸ்டர், எல்லா வளங்களும் இருக்குது, எல்லா இருக்குது, பிரம்மாண்டமான சர்ச்சை நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவருடைய ஒரே விஷயம், வந்த உடனே சர்ச்சில் இன்னைக்கும் சொல்லுவார், ஒரு ஜோக் சொல்லுவார், ஒரு கதை முடிச்சுனா உடனே எடுத்து சொல்லுவார், திஸ் இஸ் பைபிள், மை பைபிள். பிறகு நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன், இது தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையில் நான் யாருன்னு சொல்லுவேன், அதுதான் நான். இதில் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படுன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுது. இந்த வார்த்தையில் இன்னைக்கு நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறேன்னா, இது நாள் வரைக்கும் இருந்தது போல இருப்பதில்லை, இனிமேல் தான் எனக்கு தரமான சிரமான சத்தம்லாம். அவர் இங்கிலீஷில் சொல்லுவார், எங்கள் வீட்டமாக சொல்லிட்டே இருப்பாங்க, இதை நீங்கள் சொல்லுவீங்க, நான் அப்பப்போ ஞாபகப்படுத்துனாலும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எதையோ ஒரு மாதிரி இந்த உலகம் புகை அடித்த மாதிரி சட்டை, புது சட்டை தான், ஆனால் உள்ளுக்குள்ளே அட்டையை வச்சுருக்கான். அவன் சொல்லுவாங்க, அட்டை வச்சுக்கோங்க, மரண நாட்டம் பக்கத்தில் நீங்கள் நைட்டு முடிஞ்சுங்க, நான் வேறு வழியிலேயே தேய்க்கிறதுன்னு போட்டோம், மரண நாத்தம். அந்த மாதிரி நீங்கள் திருப்பூருக்குள்ள தேவைப்புள்ள தான், ஆனால் திருப்பூருக்குள்ள முங்கி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? தீ எறிகிற இடத்துல நீங்கள் போயிட்டு வந்ததுனால உங்கள் மேலே என்ன இருக்கும்? புகவான அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் திருப்பூருக்குள்ள முங்கி இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் எதிர்க்கு முங்க தெரியுமா? சோக் வித் வேடாப்பா, தேவனுடைய வார்த்தையில் முங்கி. நான் எவ்வளோ சொல்லப்பட்டேன் பாருங்க, அந்த வாடகைன்னு சொன்னோன்னு வருது. இப்போ இந்த மழை இறங்கினோடனே நினச்ச உடனே ஒரு வாசனை கிளம்பி இருந்தோம். என்ன வாசனை? தேங்க்யூ போலீஸ் நினைக்க முடியல. அப்போ உடனே நம்ம இங்கேருந்து சொன்னோம், எங்கேயோ மழை வீடு. இங்கே நிறையலாம் நம்மளை பார்த்தா ஏசுவாது பூசுவாது ஓடிங்க. அதான் பைபிள் சொல்லுது, நம்மளை எப்போது வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு போற கூட்டம் இல்லை. ஆமென்னு சொல்லுங்க. நம்முடைய வெற்றிகள் தான் வாசனையா பரவப்படுது. ஆசீர்வாதமான மலையாகிய வசனம் உங்க மேல பொழிஞ்சிட்டே இருக்கீங்களே, மண் வாசனை வந்துடும். எல்லாம் சொல்லுங்க, வருதா வரலையா? இதை பார்த்தே ஒரு கூட்டம் உள்ள வரும். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சொல்லணும் நிறைய தெரிஞ்சுட்டு போலாம். அதனால எல்லாருமே சொல்லுங்க, கவனம் எல்லாம் உன் வழியிலெல்லாம் யாரையே நினைப்பாயா? நம்மளா அதை விட்டுட்டு முன்பாக அதெல்லாம் விட்டுட்டு வேண்டாத குப்பைகளையும் பிரச்சனைகளையும் போட்டே நடிச்சுட்டு போவோம் பாரு. அதெல்லாம் வந்து அவரே நம்முடைய நினைவா இருப்பதா. பக்கத்துல கை பிடிச்ச ஆசையா சொல்லும் போது கை பிடிச்சோம், அந்த நினைவெல்லாம் இயேசுவாவதாக, இந்த கவனமெல்லாம் இயேசு, உங்க சிந்தையெல்லாம் தேவனுடைய வார்த்தை. நிறைய கேளுங்க, நிறைய வாசிங்க தேவனுடைய வார்த்தைய. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவையற்ற இந்த காலத்துல பாருங்க, ஒரு சைக்காலஜில மெண்டல் மாதிரி இருக்க பாருங்க, மன அழுத்தத்துல ஊழியர் இன்னொரு
எல்லாருமே இன்னைக்கு இருக்க நிறைய குடும்பம் எல்லாத்தையும் செல்வம் நிறைய கடும் இதே ராவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு நாள் தக்காளி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி வரும், இன்னொரு நாள் தக்காளி சாப்பிட்டா நீ செத்த அப்படின்னு வரும். எல்லாம் பார்த்து மண்டையை விளக்கிட்டு அப்படி எல்லாம் இதே பார்த்துட்டு ராவிட்டு லூஸ் ஆகிட்டாலும் பார்த்துக்கியா. நைட்டு உட்காந்து 2 மணிக்கு இப்படி ஜவுன்னு எழுந்துச்சு பார்க்கலாம் தான் வரலாம் எல்லா பேரும். இப்போலாம் முன்னாலாம் உலகத்தில் பிரச்சனை எல்லா காரியத்தையும் எங்கேயுமே தேடி போண்டாங்க, என்ன வேணாலும் இதுக்குள்ளே பார்க்கலாம். கூடி கூடி அங்கே அன்னைக்கு 10 மணிக்குள்ள போகிறோம், நைட்டு முடிச்சு 10:30 வரும். ஒரு சின்ன சின்ன நாண்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும் 10 பேர் எடுத்து ஒரு போல பார்த்துருக்காங்க. நல்லதாக பார்த்துருப்பான்னு சமுதாயத்தை சீரழிச்சு அவங்க எதையோ பார்க்கணும். மரங்கள் குறுக்கு கலண்டுறது நரம்பு கலண்டுறது எல்லாம் அது வேற விஷயம். அவர் வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா, அவர் வார்த்தையை வாசிச்சா நீங்க வளமா வாழலாம். ஒரு போதகனா பாரத்தோட என்ன சூழல் இருக்கணும், மிகுந்த போதும் இல்லை நீங்க நான் உங்க அப்பா விரும்புகிறார் நீங்க வளரும்படிக்கு எப்படிதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கும்போது எபேசியர்ல ஒரு வார்த்தை இருக்கு, அங்கேயும் பாருங்க. உங்களுக்கு சர்ச்சி பாஸ்டர்லாம் எதுக்கு வச்சிருக்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4:18. சோதரம் 15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு எப்படி இது பாருங்க, ஆண்டவர் வம்புகார ஆண்டவர் தான். உங்களெல்லாம் என்னெல்லாம் நல்லா தெரிஞ்சே வச்சிருக்காரு. எல்லா வசதியுமே குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. எப்படி சத்தியத்தை கைக்கொண்டு? இப்போ வசனத்தினுடைய வல்லமைங்கிற ஒரு சத்தியத்தை நீ கேட்டிருக்கீங்க இவ்வளவு நேரம். அது மலையா எப்படி வேலை செய்யணும். சத்தியத்தை நீ எப்படி கைக்கொண்டா? இல்லை போட்டிருக்காரு பாருங்க. எனக்கு வசனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி தாண்டா மக்கள் இருப்பாங்க. நீங்க வளரணும் அப்படின்னு போய் சொன்ன சிலருக்கு எப்படி தெரியுமா? சிலர்லாம் இப்போ நல்லப்பா மறைச்சி சிலர் கொம்புலாம் முளைச்சிட்டு கொஞ்சம் விட்டுனா முட்டி காலி போடுவேன். இது மனிதனுடைய மோசமான மனநிலை. அட ஆதாம் ஆதியில தேவனுடைய வயிற்றுன்னு தானே நீர் என்ன சொல்றது? நான் சாப்பிட்டா தான் அவரை மும்முறை மாதிரி நான் மாறுவேன்னு. இது மனுஷ புத்தி வீழ்ச்சியில ஓவராயிட்டு. ஆனா அழகா அந்த வசனம் சுத்தி அவர்களுக்கு எப்படி சத்தியத்தை கை கொண்டு எல்லாம் பக்கத்துல தட்டி சொல்லுங்க, புரியுதா? சத்தியத்தை எப்படி கை கொண்டு? அடாவடித்தனத்துல கோபத்துல இல்ல, அன்புடன். எல்லாம் சொல்லுங்க, அன்புடன். வாசிங்க. நமக்கு எல்லாம் தலை யாரு தான்? ஒரே தலை தான். அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றிலையும் வளருவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். சரி, ஒண்ணுன்னா பார்ப்போம். எல்லாம் சொல்லுங்க, இதுல வளரும்படிக்கு அப்படின்னு இருக்கா இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, வளருவர்களா இருக்கும்படிக்கு. இது ஒரு இதுல மட்டும் வளர்ச்சி இல்லை, ஏதோ இல்லை. நம்ம கிறிஸ்துவ நிறைய இருக்கும். சிலர் பொருளாதாரத்தில் நல்லா வளர்ந்துருக்காங்க, சிலர் ஜெபத்தில் நல்லா ஆவிக்குரிய காரியங்கள் நல்லா வளர்ந்துருக்காங்க, சிலர் சரீர சுகத்தில் நல்லா வளர்ச்சியாக இருக்காங்க, சிலர் தொழிலில் சக்ஸஸாக இருக்காங்க. ஆனால் உங்களை என்னை கொடுத்து நான் என் பைபிளில் அட்டல் பண்ண பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் எப்படி இருக்குன்னு எல்லாம் ஆண்டு விரும்புகிற நல்ல சத்தமாக சொல்லுங்க, எல்லாவற்றிலும். இப்போ நீ நானே வந்திருக்கேன், இந்த வாரத்தில் போய் சாப்பிட்டு எனக்கு மூக்கு மட்டும் நீளமாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ இருப்பீங்களா? ஆளு வளரணும், அறிவு வளரணும், எல்லாமே வளரணும். ஆமைன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? ஒண்ணுல மட்டும் வளரணுமா, எல்லாத்துலயும் வளரணுமா? அதுதான் ஆண்டோடைய திட்டம். வளர்வலா இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். எல்லாம் சொல்லுங்க, அப்படி செய்தார். இப்ப நீங்க கேள்விப்படணும், வசன தியானம் பண்றது கூட சொல்லி கொடுங்க, உங்களுக்கு பைபிள் படிக்க சொல்லுங்க. அப்படி செய்தார்னு நீங்க கேட்கணும், எப்படி செய்தார்? எப்படி செய்தார் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, எப்படி செய்தார்? வாசிங்க. இப்ப 12ல இருந்து வாசிங்க. பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் யாரு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட் கம்மியா இருக்கு. பரிசுத்தவான்கள் யாரு? எல்லாம் சொல்லுங்க, நான் தான்.
இதுவே என்ன தெரியுமா, வேத வசனத்தை குறித்து அறிவு இல்லாதனால தான் சொல்ல முடியல, ஸ்டக் ஆகுது. சொல்லி தந்து சொல்றதுக்கும் தானா பிச்சுட்டு வர்றதுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய திறவுகோல் என்ன தெரியுமா, தேவனையும் தேவனுக்குள்ள நீங்க யாருங்கிற அறிவு தான். அதுதான் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, அறிகிற அறிவு. அதான் நமக்கு வசனம். சோதரம் சீர் பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையினை பக்தி விருத்தி அடைய, அதாவது விருத்தி வளர்ச்சியும் பெருக்கும் அடைய, பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்ப அப்படி செய்தாருங்கிறது என்னன்னு சொல்லுங்க பாபு. எதுக்கு எப்படி செய்தார்? ஏற்படுத்தினார். ஆமா, அப்படி செய்தார். என்ன ஏற்படுத்தினார்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் ஏற்படுத்தினார். எதுக்கா அப்படி செய்தார்? எல்லாவற்றிலும் வளர, எல்லாவற்றிலும் உள்ளது மேல வந்திருக்கு. தலைப்பு செய்திலே இருக்க உள் டீட்டெயில் உள்ள இருக்கு. முதல்ல சொல்றது சபை பக்தி விருத்தி அடைய, சுவிசேஷ, அதுதான் எல்லாவற்றிலும் சபை வளரணும். அப்படி செய்தார். அதைத்தான் ஊழியர்கள் வச்சிருக்கார். சபை பஜனை 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 அப்படின்னு அடிச்சுட்டு போறதுக்கா சர்ச்சி பாஸ்டர் வச்சிருக்காரு கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க எல்லாவற்றிலையும் வளரணும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு கொண்டு வந்த பிரசங்கம் பண்ண இதுவே நல்ல ஆவியான சபை பேசினார். வழக்கத்தின்படியாக ஒரு ஆராதனை நடத்த நான் விரும்பல. ஆராதனோட முடிக்க போகிறோம், ஜெபம் முடிக்க போகிறோம், இன்னும் ஒன்று கேட்க போகிறோம். எல்லாரும் பைபிள் வைங்க, எல்லாவற்றிலும் வளருங்க. சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வளரணும். எல்லாம் சொல்லுங்க, என் கவனம் எல்லாம் இயேசு. எனக்குள்ள இருந்து என்னை சுற்றில் இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் எழும்பினாலும் என் கவனமெல்லாம் இயேசு, என் நோக்கமெல்லாம் இயேசு, என் எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரியமாயிருந்து ஆசையாய் வாசிப்பேன், கேட்பேன், தியானிப்பேன், பேசுவேன், அறிக்கையிடுவேன், கீழ்ப்படிவேன். இந்த வார்த்தையை கேட்ட நான் இனிமேல் பழைய மாதிரி இருக்க போவதில்லை. இனிதான் என்னுடைய வாழ்க்கை மகிமையான நாட்களை காணப்போகுது. தரமான சிறப்பான சம்பவங்கள்லாம் இனிதான் எனக்கு நடக்க போகுது. மகிமே உங்களுக்கு தர்றப்பா. இந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்கள் எல்லாம் கருத்துல கொடுக்கிறோம். உணர்வுள்ள அறிவுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. சபை கூடி வந்ததில் விட்டு விடாது இருப்பார்களாக. ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் வந்து வந்து போறவர்களப்பா, நாட்டப்பட்டவர்கள் சொல்லிட்டே இருக்கீங்களப்பா. ஆண்டவரே செலுத்திருப்பான்னு சொல்ல போல அப்படி ஒரு தெளிவுள்ள தேவ பிள்ளைகளா வாழ அறிவு உண்டாகட்டும். அறிவுனாலதான் அருமை இனிமையமான பொருட்கள்லாம் அறைகள்ல நிரம்புன்னு இருக்கீங்க. அந்த அறிவு ஞானத்தையும் உடைய வார்த்தையிலிருந்து சம்பாதிச்சு கீழ்ப்படிந்து வெற்றியான உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமுள்ள வாழ்க்கை சபை வாழுவதாக அப்படி வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சொன்னவங்களுக்குலாம் அப்படியே செய்யப்பா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணியை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கங்களால் குடிச்சு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வேண்டும் போல. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நிறைவும்
நாம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆளுவீர்கள், அளவில்லாமல் பெறுவீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. God bless you.